கவனிங்க. நான் சென்ட் பண்ணியிருந்த அந்த எஸ்டி கேள்வி 2 ஹைட்ரோ கேள்விகள் அனுப்பியிருக்கேன். பெர்னலியின் கோட்பாட்டுடைய அந்த டியூட் எடுத்துக்கங்க. சரி, அந்த கேள்வி தான் நாங்கள் இப்போ வரோம். நீங்கள் கவனம் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி. சரி, கவனிங்க. நாங்கள் சந்தேக கிளாஸுங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டுக்குரிய 2025ஆம் ஆண்டுல எக்ஸாம் எழுதக்கூடிய 2025 எக்ஸாம் எழுதக்கூடிய வச்சுக்கேன் எஜுகேரிய பேப்பர் கிளாஸ்ல சொன்னீங்கன்னா பேப்பர் கிளாஸ்ல சொன்னீங்க. ஓகே, மெக்கானிக்ஸ் ஆன எஸ்ஏ கேள்விகள் 2 ரைட். போர்டை நல்லா கவனிங்க. முதலாவது எஸ்ஏ கேள்வி என்ன சொன்னாங்க? ஒரு பாய்ம பாய்ச்சலுக்கான பெர்னலியின் சமன்பாட்டை T plus half rho v squared அதே போல rho g சமன் வாங்க என தரலாம். இங்க எல்லா குறியீடுகளும் அவற்றின் வழக்கமான கருத்தை உடையன. சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அறிமுகம் செய்யும். சரி, முதலாவது விஷயம் நான் அந்த இதை ஞாபகப்படுத்திட்டு வரேன். கொஞ்சம் கவனிங்க. பெர்னலியின் கோட்பாடு. பெர்னலியின் கோட்பாடு எனக்கு தெரியுங்களா? இந்த பெர்னலியின் கோட்பாடு வழிகாரணமான ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வருமா? ரைட். போட நல்லா கவனிங்க. நான் தேதி ஏற்கனவே பெர்னலியின் கோட்பாடு தேர்வுகளை நான் படிச்சுட்டேன்னா கவனம் அதிகம்னா பெர்னலியின் கோட்பாடுல அந்த தியரி வழிதாக சொல்லி அப்ளை பண்ற இடங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது சம்பந்தமான பகுதியில் ஒவ்வொரு இசைக்களையும் நான் ஒன்றா பார்த்துட்டு வரேன். முன்னால பார்த்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறேன். சில விஷயத்த நல்லா கவனிங்க. என்னன்னா அந்த பெர்னலியின் கோட்பாடு வழிகாரணமாக இருந்தால் முதலாவது கேட்பாங்க. அந்த பெர்னலியின் கோட்பாடு வழிகாக தேவையான நிபந்தனைகள் என்னென்னலாம் கேள்விகள்ல வரும். சரியா, கொஞ்சம் கவனிங்க. அதெல்லாம் எங்கள்கிட்ட கேள்விகள் வரும். முதலாவது அந்த திரவம் வரல கிட்ட. சரியா, இப்ப நம்ம ஒரு பெர்னலியின் சமன்பாடை நம்ம யூஸ் பண்ணணுமாக இருந்தா அந்த பாய்மம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா நெருக்க தகவற்ற பாய்மமா தகவற்ற ஒரு பாய்மமா இருக்கணும். சரி, தகவற்ற ஒரு பாய்மமா இருக்கணும். அடுத்த விஷயம் வந்துட்டு பிசுக்குமையற்ற பாய்மமா இருக்கணும். பிசுக்குமையற்ற பாய்மமா இருக்கணும். அதே போல சரி, கொந்தளிப்பு பாய்ச்சலற்ற பாய்ச்சல் அற்ற அருவிக்கோட்டில் உள்ள அருவிக்கோட்டு பாய்ச்சல் அருவிக்கோட்டு பாய்ச்சல் முக்கியமா தெரியணும். உறுதி பாய்ச்சல் என்ன? உறுதி பாய்ச்சல்
நல்ல ஒரு பெர்னோள்ளியின் கோட்பாடு வந்துட்டு வெளியிடாதனால கட்டாயம் அந்த திரவம் வந்துட்டு ஒரு நெருக்கத்தகவற்ற பாயை அரிக்கணும், அதே போல விசுத்துமையற்ற பாயை அரிக்கணும், கொந்தளிப்பு பாய்ச்சலற்ற அருவிக்கோட்டில் உள்ள ஒரு பாய்ச்சல்ல சரி அந்த திரவம் வந்து ஒரு உறுதி பாய்ச்சல் இருக்குமா இருந்தா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு அருவிக்கோடு நாம் எடுத்தால் அந்த அருவிக்கோட்டின் மீது உள்ள எந்த புள்ளிகளை நீங்க எடுத்தாலும் அங்க இருக்கிற அமுக்கம் சக அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி சக அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி HρG ஒரு மாதிரியா இருப்பாங்க. இதுதான் பெர்னோள்ளியின் கோட்பாடு. சரி, இப்ப உதாரணம் நம்ம இந்த இதை பாப்பீங்க, இதை நான் பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக நான் கருதுறேன். பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம் பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக நான் இந்த மேற்பரப்பை நான் கருதுறேன். இந்த மேற்பரப்பை நான் கருதுறேன். இப்ப பாருங்க, இதுல இருந்து இந்த புள்ளிக்கான இந்த ஹைட் வந்துகிட்டு இதை நம்ம H1 எடுப்போம். அதே நேரம் இந்த புள்ளிக்கான ஹைட்டை நாம H2 எடுப்போம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த புள்ளி இது X இந்த புள்ளி Y கவனமா இருக்கணும்னா ஒரு அருவிக்கோட்டின் மீது இருக்கிற புள்ளிகள் தான் நீங்க பயன்படுத்தலாம். அடுத்த அருவிக்கோடு யூஸ் பண்ணிடலாம். இது ஒரு அருவிக்கோடு இருக்கு, இதுக்குள்ளதான் நீங்க வந்து இது பண்றாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு அருவிக்கோடு சரி அருவிக்கோடு ஒன்று விட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு புள்ளி எடுத்துட்டு இந்த அருவிக்கோட்டில் இருக்கிற ஒரு புள்ளியை செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டா இல்லை. அந்த அருவிக்கோட்டின் மீது இருக்கிற புள்ளியை செலக்ட் பண்ணலாம். அந்தந்த அருவிக்கோடுகளுக்கு தான் சமன்பாடு நாங்க யூஸ் பண்ணலாம். அதுல கவனமா இருக்கு. ஒரு அருவிக்கோட்டின் மீது இருக்கிற புள்ளிகள் விமானம் கூட்டுறதுல எல்லாம் இறக்கைக்கு மீது இருக்கிறதுக்கு இறக்கை கீழே இருக்கிறது நேரடியாக நீங்க சமன்பாடு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்க இருக்கிற அருவிக்கோடுகள் எடுத்து அந்த புள்ளிகளுக்கு இது பண்றது. சரி, நல்லா கவனிக்கும். அப்ப புள்ளி எக்ஸ் கமா ஒய்க்கு நம்ம பெர்னோள்ளியின் கோட்பாடை பயன்படுத்தினால் புள்ளி எக்ஸ் கமா ஒய்க்கு சரி புள்ளி எக்ஸ் கமா ஒய்க்கு பெர்னோள்ளியின் கோட்பாட்டின்படி பெர்னோள்ளியின் கோட்பாட்டின்படி பெர்னோள்ளியின் கோட்பாட்டின்படி இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தை நான் என்ன செய்யறேன்னா P1 எடுத்துக்கிறேன். இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கம் P1, இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கம் P2 எடுத்து சரி. அப்ப இந்த சமன்பாடை நாங்க யூஸ் பண்ணி நான் எப்படி வருவாருன்னா P1 H1 rho G சரி H1 rho G சக half rho V1 square இது சமம் P2 சக H2 சரி இந்த ஹைட் அழுத்த சக்தி அலகு கனவளவிற்கு அழுத்த சக்தி இந்த X Y அப்படி H2 rho G சக half rho V2 சரி. இதுதான் அந்த அருவிக்கோட்டி மீது உள்ள புள்ளி X கமா Yக்கு நம்ம பெர்னோள்ளியின் கோட்பாடை நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் அவர் தியரி. இதுல மாற்று கருத்து இல்லை. முழுமையாக வர்ற கோட்பாடு சொல்லதான் தியரி. பட் இந்த தியரி அப்ளை பண்ற இடங்கள் தான் கவனம் மறிக்கும். இதுவும் முக்கியமான ஒரு கதை. அந்த கேள்வி நாங்க ஆரம்பிக்கிற டைம்ல வந்து கேட்பாங்க, வழிகாட்டுற நிபந்தனைகள் என்ன, கட்டாயம் அந்த பாயை நெருக்கத்தகவற்ற பாயை அழைக்கணும், அதே போல இந்த பிசுக்குமையற்ற பாயை அழைக்கணும், அதே போல கொந்தளிப்பு பாய்ச்சலற்ற பாயை அழைக்கணும், அருவிக்கோட்டு பாய்ச்சல் உறுதிநிலையில் அனுப்பிச்சிக்கணும். சரி, இதுல நல்லா கவனிக்கிறா இந்த நெருக்கத்தகவற்ற பாய். இந்த நெருக்கத்தகவற்ற பாயின்ற உடனே இதுல யார் அவுட் ஆகுவாரு? வழி அவுட் ஆகும். சரியா, வழியை நம்ம நெருக்கத்தகவற்ற பாயிண்ட் எடுக்கிறது அடையக்கூடிய ஒரு பாயிண்ட் நான் அடிப்படையில் அந்த இடத்துல நான் படிக்கிற டைம்ல இந்த விமானங்களை உயர்த்துறது சரியா விசை சம்பந்தமான பதிவு கோட்பாடு இருக்குங்க. அந்த இடத்துல நான் இந்த
பெர்னோள்ளியின் கோட்பாடு வழியை தான் யூஸ் பண்ணணும். சரி, கவனம் வைங்க, நல்லா கவனிங்க. நெருக்கத்தகவற்ற பாயிண்டோனே நான் யாரை ஸ்டாப் பண்றேன்னா வழியை ஸ்டாப் பண்றேன். வழி வந்து நெருக்கத்தகவே பாயிண்ட். அப்ப எப்படி இந்த பெர்னோள்ளியின் கோட்பாட வழி யூஸ் பண்றேன்? சிக்கல் வருது. நாங்க சமன்பாடு வந்துகிட்டு நெருக்கத்தகவற்ற ஒரு பாயிண்ட் தான் யூஸ் பண்ணலாம்னு வர. அப்ப இந்த வழிக்கு நான் ஏன் யூஸ் பண்ணலாம்னு ஒரு கதை இங்க வருதுன்னா, சில ஒரு நிபந்தனை அடிப்படையில் அந்த வழிக்கு நான் சமன்பாடு வழியாகும். அது எப்ப நிலையில என்ன நிலைன்னா, அங்க நிக்கிற அந்த சரியா வேகம் நினைக்கிற வேகம் வந்து இந்த 3×10⁸ மீட்டர்/செகண்ட் -1 வழியில ஒளியின் வேகம் தான் 3×10⁸ மீட்டர்/செகண்ட் -1. இந்த வேகத்தோட மிகச்சிறிய வேகமாக இருந்தால் அந்த வழி இதை விட மிக மிக மிகச்சிறிய வேகத்தோட இயக்கமாக இருந்தால் நாம் என்ன செய்யலாம்னா அந்த இடத்துல இந்த பெர்னோள்ளியின் கோட்பாடை நாங்க யூஸ் பண்ணலாம். சரி, இப்ப உதாரணத்துக்கு அந்த விமானம் சும்மா நான் கதைக்கிறேன். விமானம் வந்துட்டு 2000 மீட்டர்/செகண்ட் -1 வேகத்துல போகுது. 130 மீட்டர்/செகண்ட் -1 வேகத்துல போகுது. இந்த வேகம் எல்லாம் இவரோட ஒப்படைக்க மிகச்சிறிய ஸ்டுடியோ இந்த 2030 3×10⁸ விட இந்த வேகங்கள் வந்து சிறிய வேகம். இதால நம்ம என்ன செய்யலாம்னா அந்த வழியோட்டத்திற்கு நாங்க என்ன செய்யலாம், எங்களோட பெர்னோள்ளியின் கோட்பாடை நாங்க யூஸ் பண்ணலாம். பெர்னோள்ளியின் கோட்பாடை யூஸ் பண்ணலாம். அதுல கவனம் மாதிரி நீங்க எதுக்குங்கிற எல்லா கேள்விகள்ல கேட்கப்படலாம். நெருக்கத்தகவற்ற பாய நெருக்க தகவல் ஒரு பாய இருந்து ஏன் நாங்க வழிக்கு வந்துட்டு இந்த பெர்னோள்ளியின் கோட்பாடை யூஸ் பண்றதுக்கான தகவல்களை கொஞ்சம் தெரியும். சரி, இதுதான் நம்மளுடைய பெர்னோள்ளியின் கோட்பாடுல நாங்க தியரியாக நாங்க பார்த்தது. பெர்னோள்ளியின் கோட்பாட்டை எழுத 2 வரும். நெருக்கத்தகவற்ற பிசுக்குமையற்ற கொந்தளிப்பு பாய்ச்சலற்ற ஒரு அறிவிப்பு பாய்ச்சல் உறுதியில் பாய்ந்துள்ள கிரமத்துல ஒரு அறிவிக்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியில் அடிக்கிற அமுட்டம் அழகு கனவுளவுக்கான இயக்க சக்தி அழகு கனவுளைக்கான அழுத்த சக்தி இவரோட கூட்டுத்தொகை ஒரு மாறிலியம். கூட்டுத்தொகை ஒரு மாறிலியம். இதுதான் நாங்க கதை. சரி, இது ஒரு தியரி. இதை சும்மா நான் ஆப்போசிட்டு இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த கேள்விக்கு ஒரு இருக்கிற முதலாவது கேள்விக்கு ஒரு தலைப்போட நல்லா கவனிச்சு நம்ம கேள்வி போகிறோம். இப்ப வரும் பாருங்க, ஒரு பாய்ம பாய்ச்சலுக்கான பெர்னோள்ளியின் கோட்பாடை இதுதான் Q1. சரி, பாய்ம பாய்ச்சலுக்கான பெர்னோள்ளியின் கோட்பாடை P சக rho V squared சக rho GH அவர் மாறி. சரி, ஓகே. என தரலாம். இங்கு எல்லா குறியீடுகளும் அவற்றின் வளமையான கருத்தை உடையன. சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அறிமுகம் செய்ய கவனமா இருக்கின்றனர். இந்த சமன்பாட்டில் உள்ள உறுப்புகள் என்று வந்தால் சமன்பாட்டில் உள்ள உறுப்புகள் என்று வந்தால் இவர் ஒரு உறுப்பு, half rho v squared என்ற ஒரு உறுப்பு, அதே போல rho gh ஒரு உறுப்பு. அப்ப அதை அறிமுகம் செய்யறோம். அது யாருன்னு கிடைக்கும் நல்ல சின்ன சின்ன விஷயங்கள். சரி, கவனிங்க. இதுல P வந்துட்டு அமுக்கம் அல்லது அழகு கனவளவிற்கான அமுக்க சக்தின்னு சொல்லுவாங்க. அமுக்கம். அதே போல half rho v squared அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி. அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி. இயக்க சக்தி. அதே போல இந்த rho gh இதை சொல்றது அலகு கனவளவிற்கான
அலகு கணவலுக்கான அழுத்த சக்தி. அலகுக்கான அழுத்த சக்தி. சரி, இந்த பாடத்துல இதையும் தாண்டி சரி இந்த கேள்விகள்ல கவனமாக வந்த அம்சப்படையான கேள்விகள் பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகளை வந்துகிட்டு அறிமுகம் செய்ய எஸ் அது கேட்பாங்க. அமுக்கம், அலகுக்கான அழுத்த சக்தி, அலகுக்கான அழுத்த சக்தி. அதையும் தாண்டி இவங்க வந்துகிட்டு இந்த அமுக்கத்தின் அழகை உடையது அல்லது அழகு கணவர்களுக்கான சக்தியின் அழகை பரிமாணத்தினுடையதெல்லாம் இது பண்ணலாம். இப்ப உதாரணம் நான் சொல்ல விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அமுக்கம் எடுத்தாடா அமுக்கம் சமன் விசையின்கள் பரப்பலாம். ஏன்னா அமுக்கம் சமன் என்னது விசையின்கள் பரப்பலாம். விசையின் கதையை பண்ணீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 கீழே சரியா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 கீழே மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் வரும். அப்ப இதை எழுதினீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 மீட்டர் -1 செகண்ட் -2 வரும். பரிமாணத்தை செக் பண்ணினா m l -1 p -2 இதான் அமுக்கத்துல பரிமாணம். அமுக்கத்துல பரிமாணம். சரி சரி அமுக்கத்துல பரிமாணம். இப்ப இதை செக் பண்ணினா அலகு கணவளவிற்கான சக்தி இயக்க சக்தி அவசரம் தெரிகிறது. சரி அலகு கணவளவிற்கான சக்தின்னு பார்த்தா அலகு கணவளவிற்கான சக்தின்னு எடுத்தோம்னா சக்தியின் கணவளம் வரும். சக்தியின் கணவளம் சரி சக்தியின் சக்தின்னு எடுக்கலாம். சக்திக்குரிய அழகை நாங்க பார்த்தா mgh கிடைக்கிறாங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 அழுத்த சக்தி. அதுல இருக்கிற கனவளவுக்கான அளவு வந்துட்டு மீட்டர் கியூப். இதுல இருந்து என்ன வரும்னா கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 இதுல பரிமாணத்தை பார்த்தீங்கன்னா m l ஸ்கொயர் sorry l -1 சரி m l -1 t -1 சரி. அப்ப இதுவும் வந்துட்டு அலகு கனவளவிற்கான சக்திக்கான பரிமாணம் இதுதான். அமுக்கம் பரிமாணம் சரி அலகு கனவுக்கான அழுத்த சக்தி ஒரு சக்தி சக்திக்கான பரிமாணம். அது எங்க தெரியும் ஒரு சமன்பாடு வெளியிடாக சாம்பாடு கட்டாயம் எப்படி இருந்தா இவர பரிமாணத்துக்கு சமனாக பரிமாணம்ங்கிற சப்ஜெக்ட்ல நாங்க படிச்ச பரிமாண கோட்பாடு சாம்பாடு படிக்கிற விஷயம். ஒரே பரிமாணமுடைய உறுப்புகள் தான் ஒரு சமன்பாடு கூட்டப்படும். ஒரே பரிமாணமுடைய உறுப்புகள் தான் அந்த சாம்பாடுகள்ல கூட்டப்படுங்கிற கதைகள் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ரைட் அவ்வளவுதான். இதுல இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கவனப்பட கேள்வி திரும்ப வந்துட்டு இருக்காங்க. நான் என்ன செய்யணும் இப்ப எங்கட எக்ஸாம் பேப்பருக்குரிய கேள்வி எங்க டியூட்டருக்குரிய கேள்வி இதுதான் ஆன்சர். பிங்கிறது அமுக்கம், அலகுக்கணவளுக்கான இயக்க சக்தி, அதே போல அலகுக்கணவளுக்கான அழுத்த சக்தி. ஓகே நேரடியாவே நாங்க கேள்விக்கு வருவோம். சரி பார்ப்போம். சொல்லலாம் பாருங்க. இதாக நோட் பண்ணிருக்கேன் விஷயங்கள் கொஞ்சம் ஒழுங்கா எழுதிக்கேன். ஆன்சர்ஸ் வந்து நட்சத்திர ஆன்சர்ஸ் வந்துக்கிட்டு ஒழுங்கா யூடியூப்ல இது பண்ணிக்கிறேன். இது பண்ணி நான் அப்டேட் பண்ணுவேன். அது சரி ஆன்சர். சரி பாருங்க. அடுத்த விஷயம் வந்துட்டு இறை என்பது சரி இறை என்பது ஸ்டோ மாதிரி ஒரு கதை தான் நான் செய்ய போறோம். சரி பார்ப்போம். சரியா இறை என்பது ஒரு கொள்கலத்தில் உள்ள திரவங்களை அகற்றுவதற்கான உத்தியாகும். அடர்த்தி ரோவையுடைய நீர் நிரப்பப்பட்ட ஒரு கொள்கலம் டி உருவில் காட்டப்பட்டுள்ளது. சீரான குறுக்குவெட்டு உள்ள குழாய் டி
இறையானது குழாயின் முனை டியை பெருவிரலினால் அடைத்துக் கொண்டு தொடக்கத்தில் நீரினால் நிரப்பப்படுகின்றது. பின்னர் பெருவிரலை அகற்றுவதன் மூலம் நீர் விடுவிக்கப்படுகிறது. சரி, ஓகே, பாப்போம் என்ன நடக்குது. சரி, பார்ப்போம். சரி, கவனிங்க. அவுட்லைன்ல நாட்டில் அறிவிக்கணும்னு நினைச்சீங்க. சரியா? புள்ளி தந்திருக்காங்க. இது ஏங்கிற புள்ளியும் இது பிங்கிற புள்ளி. பக்கத்துல ஒரு புள்ளி இருக்குதுன்னா சி. இந்த டி. இந்த இடத்துல வேகம் வி. இந்த இடத்துல வேகம் வி வந்து ஓகே. சரி, பாருங்க. இதுதான் அந்த தந்திரிக்கிற கிளையில தந்திரிக்கிற ஸ்ட்ரக்சரை தந்திரிக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை தந்திரிக்கன்னு பாருங்க என்ன நடக்க போகுது. சரியா? சில விஷயத்த கவனிங்க.
இப்ப நான் இன்னொரு தரம் அதை வாசிக்க பாருங்க. இறை என்பது ஒரு கொள்கலத்தில் உள்ள திரவங்களை அகற்றுவதற்கான உத்தியாகும். அடுத்து ரோவையுடைய ஒரு நீர் நிரப்பப்பட்டுள்ள ஒரு கொள்கலம் பி உருவில் காட்டப்பட்டுள்ளது. சீரான குறுக்கோட்டுள்ள குழாய் டி, சரியா, சீரான குறுக்கோட்டு உள்ள குழாய் டி ஆனது குழாயின் முனை டியை பெருவிரலினால் அடைத்துக் கொண்டு இது முழுமையாக நீரால் நிரப்பப்படுது. இந்த குழாய்க்குள்ள நீரால் பெருவிரலை அகற்றுவதன் மூலம் தொடக்கத்தில் நீரால் நிரப்பப்படுது. பின்னர் பெருவிரலை அகற்றுவதன் மூலம் நீர் விடுவிக்கப்படுது. நீர் பிசுக்கற்றது எனவும் நெருக்க முடியாதது எனவும் நீரின் பாய்ச்சல் அருவிக்கோட்டு பாய்ச்சல் எனவும் கொள்கை. அதாவது என்ன சொல்றாங்க, பெர்னலியின் கோட்பாட்டை யூஸ் பண்ணலாமான்னு சொல்றாங்க. பெர்னலியின் கோட்பாட்டை அதுக்கு யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு கதையை கதைக்கிறதுக்காக எப்படி கொண்டு வராங்க. சரி, இப்ப ஏ பார்ட், சரியா, ஏ பார்ட் கவனிங்க. சொல்ல விஷயத்துல நல்லா கவனிங்க. குழாயின் தாழ்ந்த முனை டியில் நீரின் பாய்ச்சல் கதி, சரியா, தாழ்ந்த முனை டில வந்துட்டு நீரின் பாய்ச்சல் கதி V எனின் குழாயின் வாய் இதுக்குள்ள இருக்கிறது. பிக்கு மட்டுமட்டாக உள்ளே நீரின் கதி யாது? மட்டுமட்டாக உள்ள நீரின் கதி யாது? எவ்வாறு சில விஷயத்தை நல்லா கவனிங்கடா. இந்த பெர்னலியின் கோட்பாடு வழியாகாத அந்த நிலையில, சரியா, அந்த குறுக்குவெட்டின் ஊடாக பாயிர திரவத்திட வேகம் தங்கியுள்ள காரணி அமெரிக்க குறுக்குவெட்டு மூலம், சரியா. உதாரணம் நல்லா கவனிக்கணும். இந்த முழு குழாய் வழியையும் சீரான குறுக்குவெட்டு பரப்பளவு என்றால், நீங்க குழாயை எங்கனாலும் வைக்கலாம். இப்ப அடியில இருந்து அந்த குழாய் மேல போறார் கீழே போறார் அதெல்லாம் நம்மளுக்கு கதை இல்லை, சரியா. அந்த மேல வைக்கிறது கீழே வைக்கிறது இந்த நிலை அங்க இருக்கிற அழகு கனவளவுக்கான அழுத்த சக்தியை பாதிக்கும். வங்காள வார அழுக்கான அழுத்த சக்தியும் இந்தியால வார அழுத்த சக்தியில வித்தியாசம் கவனம் அறியும். அந்த குழாய் முழுவதும் ஒரே குறுக்குவெட்டு பரப்பளவு எங்களுக்கு தெரியும். தொடர்ச்சி சமன்பாடுகிறவராக நம்ம யூஸ் பண்றோம், சரியா. கவனிங்க, நாங்க பெர்னலியின் கோட்பாடு யூஸ் பண்ற டைம்ல மிக முக்கியமான ஒரு சமன்பாடு தொடர்ச்சி சமன்பாடு பார்த்துருக்கோம், சரியா. நல்லா கவனி, தொடர்ச்சி சமன்பாடு. தொடர்ச்சி சமன்பாடு, இந்த தொடர்ச்சி சமன்பாடு என்பது ஏவி சமன் கே, ஏவி சமன் கே, ஏங்கிறது குறுக்கோட்டு பரப்பளவு, பிங்கிறது வெலாசிட்டி வேகம், சமன் மாறிலி. அப்ப இதுல A1 into V1 சமன் A2 into V2 சமன். அதுக்கு நான் சொல்லி இவ்வளவு கதை தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் விஷயத்தை பண்ணுவேன். அப்ப ஒரு குறுக்குவெட்டு பரப்பினூடாக ஒரு திரவம் வந்துட்டு ஒரு குழாயினூடாக அங்க இருக்கிற அந்த திரவத்தின் வேகம் மாறுதலுக்கு காரணம் அல்லது அந்த வேகம் தண்ணி ஒரு காரணம் வந்துட்டு அங்க இருக்கிற குறுக்கெடுப்படுது. அவன் சொல்லிட்டான், இந்த முழு குழாய் வழியான குறுக்கோட்டு பரப்புல ஒரு மாறிலினா இந்த புள்ளி டீல இருக்கிற திரவத்தின் வேகம் V-ஆக இருந்தால் டீல இருக்கிற திரவத்தின் வேகமும் V தான். அதுக்கு ஆன்சர் V தான். இதுக்கு ஆன்சர் என்னது? V தான். அப்ப கவனமா இருக்கணும். நான் சொல்ற மாதிரி கவனிங்க, ஆன்சர் இதுதான். அவங்களோட விட வந்துட்டு வரும் B மட்டும்தான் எதிர்பார்க்கணும். பட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக நான் சொல்ல விஷயத்த மாதிரி எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன்? A பார், சரியா, A பார், சரியா, A பார் V ஆன்சரை கொடுத்துட்டு இந்த கேள்விக்கான ஆன்சர் கொடுத்து கீழே டெக்கெட்ல எழுதிக்கிறேன். நான் சொல்ல வசந்த நாம படிக்கிறது எங்களுக்கு எழுதிருப்பாங்க. கீழே எழுதி விடுங்க, சரியா. வீண்டு கொடுத்துட்டு கீழே எழுதி விடுங்க, எழுதுங்க. குழாயின் குறுக்கு வெட்டு முகம், குழாயின் குறுக்கு வெட்டு முகம், குழாயின் குறுக்குவெட்டு முகம், குழாயின் குறுக்குவெட்டு முகம் புள்ளி B, D-யில், புள்ளி B, D-யில், குழாயின் குறுக்குவெட்டு முகம் புள்ளி B, D-யில் ஒரே பருமனை உடையதனால், ஒரே பருமனை உடையதனால், ஒரே பருமனை உடையதனால் புள்ளி D-யில் உள்ள வேகமே
புள்ளி பியில் காணப்படும். புள்ளி டியில் உள்ள வேகமே புள்ளி பியில் காணப்படும். புள்ளி டியில் உள்ள வேகமே புள்ளி பியில் காணப்படும். டேஷ் போடுங்க, பிராக்கெட்ல பிடிக்காம டேஷ் போட்டு தொடர்ச்சி சமன்பாட்டின் படிகள். தொடர்ச்சி சமன்பாட்டின் எங்களுக்கு இந்த கேள்வி மட்டும் செய்ய முக்கியம் இல்லடா. இதுல வரக்கூடிய மற்ற விஷயமே தெரியும். தியரியா தெளிவாக கேள்விகள் நோக்கங்கள் அறியும். அதாவது அந்த கேள்வியில் இருக்கிற கருத்துக்கள் தெளிவாக இருக்கணும். சரியா? ஏன் நாம் அதை வீண்டெடுக்க இருக்கிறது தொடர்ச்சி சமன்பாட்டின் படி. இந்த குழாய் வழியையும் முழு குழாய் வழியையும் இருக்கிற குறுக்கோட்டு பரப்பளவுல அந்த மாற்றம் இல்லைன்றதால அப்ப டீல இருக்கிற வேகம் தான் பீல இருக்கிற வேகத்துக்கு சமனாகும். இதெல்லாம் கவனம் அடையும். குழந்தை எழுதிடுங்களா மாஸ்டர்? ரைட். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் அடையும். சரி, அவ்வளவுதான் வேலைக்கு கதை. சரி, வருவோம். இப்ப பி பாட்டு ஒரு சொல்லணும். பி பாட்டு. சரி, பி பாட்டு. பி பாட்டுன்னு சொல்லுவாங்க. கொள்கலத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு. கொள்கலம்னா என்ன? கொள்கலத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு குழாயின் குறுக்குவெட்டு பரப்பளவில் 100 மடங்காக இருக்குமெனில் 100 மடங்காக இருக்குமெனில் கொள்கலத்தில் உள்ள நீரின் சுயாதீன மேற்பரப்பில் நீர் கீழ் நோக்கி செல்லும் கதி V1ற்கான ஒரு கோவையை V-யின் சார்பில் பெறுக. திரும்பி சென்றாங்க. V1 சிறிது, மிகச் சிறிது V ஆகையால் இதன் பின்னர் V1 சமன் செய்வதற்கு பிறகு V1 0 இந்த கேள்வி மட்டும் V1 காணுங்க V சார்பு. அதுக்கு பிறகு V1 0 சொல்லலாம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இங்க பாருங்க, அவன் தந்திருக்கான் இந்த ஏல இருந்து டி இந்த டாட் லைன்ல காட்டுறான். அரைக்கோட்டு பயிற்சியில் பாயிடம் இந்த சரி. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஏல இருக்கிற வேகத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். புள்ளி A, B க்கு தொடர்ச்சி சமன்பாட்டின்படி சரி, இந்த புள்ளி B இருக்கிற நான் இப்ப இந்த குழாய் நல்லா கவனிங்க. குழாயில குறுக்குவெட்டு பரப்பளவை நான் A1 எடுக்கிறேன். சரி, கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கும். குழாயில் குறுக்குவெட்டு பரப்பளவு A1 எடுத்தா இந்த B-ல இருக்கிற A-ல இருக்கிற குறுக்குவெட்டு பரப்பளவு என்ன சொன்னா அதை போல 100 மடங்கு. அப்ப 100 A1 தர B1 இது சமன் A1 தர V. A1 தர V. இதுல மொத்த குறுக்கோட்டு பரப்பளவு வந்துட்டு 100 A1 இவர் போல 100 மடங்கு அதே A1 வரும். அப்ப A1 A1 கேன்சல் ஆகினா V1 சமன் சரியா V இன்கிள் 100 வரும். V இன்கிள் 100 வரும். எழுதி போட்டு நீங்க நாம எடுத்த கணிதனால A1 நீங்க எடுத்தோடனே குழாயின் குறுக்கோட்டு பார்க்கணும். குழாயின் குறுக்கோட்டு பரப்பளவு பண்றீங்க, கவனமா இருங்க. அதான் நான் பேச சொல்லுங்கடா. ரோஸ்காவும் அந்த கேள்வி விளங்கிட்டா? ரைட், ஓகே. ஹஃபீஸ் அந்த கேள்வி விளங்கிட்டாடா? எஸ், ரைட், ஓகே. அவ்வளவுதான் அதுல இருக்காது. அப்ப இதை நோட் பண்ணி பி வந்து புள்ளி A, B க்கு தொடர்ச்சி சமன்பாட்டின்படி 100 A1 தர V1 சமன் A1 தர V எழுதி இதை நோட் பண்ணி. சரி, ஓகே. அழிச்சுக்கிறேன். ரைட், நோட் பண்ணலாம். அது ஒரு விஷயம். இப்போ ஒரு சி பார்ட் என்ன சொல்லலாம்.
என்ன பண்ணலாம்னு C-part number 1. C-part number 1. சரியா? ஏயிலிருந்து D இல் முடிவடையும் ஒரு அறிவியல் கோட்டை கருதுவதன் மூலம் B-க்கான ஒரு கோவையை ஒரு உகந்த மாறிலியினதும் உறவில் தரப்பட்டுள்ள ஒரு பரமானதும் சார்பில் பெருக. ரைட், ஓகே. நான் என்ன செய்ய போறேன்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சரி, இந்த டிங்கிற இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா சரி, இந்த இடத்துல பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக நம்ம கருதும். இதுதான் பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம். பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம். பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக நம்ம கருதும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த புள்ளி ஏக்கும் புள்ளி டி இருக்கு. நல்லா கவனிங்க. புள்ளி ஏ கமா டி, புள்ளி ஏ கமா டி பெர்னலியின் கோட்பாட்டின்படி பெர்னலியின் கோட்பாட்டின்படி பெர்னலியின் கோட்பாட்டின்படி புள்ளி ஏ கமா டிக்கு பெர்னலியின் கோட்பாட்டின்படி. சரி, இங்க பாருங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. நான் இந்த இடத்துல இருக்கிற வளிமண்டல அமைப்பு சரியா, இந்த இடத்துல இருக்கிற வளிமண்டல அமைப்பு நான் வலிமை பை அல்லது பி நாட் எதுனாலும் நான் பி நாட் எடுக்கிறேன். சரியா, வளிமண்டல அமைப்பு பி நாட் எடுக்கணும். இதுவும் வந்து இந்த புள்ளி டிஎம் வந்து வட்டத்துக்கு திறந்திருக்கேன். அப்ப இந்த இடத்துல இருக்கிற வளிமண்டல அமைப்பு பி நாட், வளிமண்டலம் பீனோட அந்த வளிமண்டலம் வந்து அங்க எந்த புள்ளியே காரணம். ஏன்னா அதுவும் வந்துட்டு வழிக்கு திறந்திருக்குது. இதை தெளிவா பாக்குற நான் சொல்லிருக்கேன். அந்த 2018ஆம் ஆண்டு குளக்கட்டு சம்பந்தமான ஒரு கேள்வி வரைக்கும் அதுவும் அந்த வழிக்கு திறந்த நிலையில இருக்கிற அந்த புள்ளியில கிராமத்துக்கு நம்ம பீனோட வளிமண்டலம் வழிக்கு திறந்திருக்கிறதுனால அது எடுக்கிறீங்க. சரி, அப்ப இங்க கவனிங்க, நான் சில விஷயத்தை கவனிங்க. இதை நாங்க பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக நாங்கள் எடுத்தால் புள்ளி ஏல இருக்கிற இந்த சமன்பாடு தான் யூஸ் பண்ண போறீங்க. சரி, என்ன கவனிங்க. பெர்னலியின் கோட்பாடு என்ன பி சக ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் சக h rho g. இது சமன் 0, இது சமன் 0. சரி, இங்க பாருங்க. புள்ளி ஏல நாங்க பார்த்தோம்னா அங்க இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் பி நாட் சக சரியா இருக்கிறது. மாசப்படவானது ஹாஃப் ரோ v1 ஸ்கொயர் சக பூஜ்ய அழுத்த சக்தி மட்டத்துல இருந்து இந்த மட்டம் h2ங்கிற உயரம் h2ங்கிற உயரம். அப்ப h2 rho g இது சமன் அங்கேயும் வளிமண்டல அமுக்கம் p0 இது புள்ளி d ல சக சரி அலகு கடவுளவிற்கான இயக்க சக்தி half rho v ஸ்கொயர் சக 0 வரும். ஏன்னா அழுத்த சக்தி 0, அழுத்த சக்தி மட்டம் பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம் இருக்கிறதால அப்ப அந்த புள்ளியில வந்துட்டு நாங்க பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம் 0 இருந்தாலும் இந்த அலகுக்கான அழுத்த சக்தி 0 வருது. ஆனா அவன் சொல்லிட்டான் அந்த பி பாட்டுக்கு பிறகு சரி பி பாட்டுக்கு பிறகு v1 0 எடுக்கு. அப்ப v1 0 எடுத்தா இது 0 ஆகுமே. v1 0 எடுக்கு. இந்த இறங்குற வேகத்தை 0 எடுக்க எல்லாரும் பூஜ்ஜியத்துக்கு சமன் எடுக்க. அப்ப இதை சமன் எடுத்தா நீ பாருங்க p0 கேன்சல் ஆகும். இதுல இருந்து கிடைக்கலாம் h2 rho g. h2 rho g சமன் half rho v square ரெண்டு வரும். rho கேன்சல். அப்ப v square சமன் v square சமன் 2 h2g வரும். அல்லது 2h2g அல்லது 2gh2 இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க பயன்படுத்தும் v சமன் ரூட்ல சரியா நான் அப்படி 2gh2 இதான் கேட்காங்க. ஒரு கான்ஸ்டன்ட் சார்பாக அந்த சம்பளம் கேட்காங்க. பாருங்க, ஏயிலிருந்து தொடங்கி
டியில் முடிவடையும் ஒரு அருவிக்கோட்டை கருதுவதன் மூலம் வியிற்கான ஒரு கோவையை உகந்த மாறிலினது குருவில் தரப்பட்டுள்ள பரமானத்தினது சார்பில் மாறி வந்துட்டு ஜி, அதே போல உருவ தந்தப்பட்ட பரமானம் H2 இவங்க சார்பாக கிடைச்சாச்சு உரோம இலக்கம் 1. இப்ப உரோம இலக்கம் 2 என்ன சொல்றாங்க? உரோம இலக்கம் 2 பார்ப்போம். H2 சமன் 45 சென்டிமீட்டர் எனில் V ஐ துணிக்க. சரி, அப்ப V சமன் நல்லா கவனிங்க, 2 தர 10 தர H க்கு பதிலா 45. அப்ப 45 தர 10 சைடு கவனம் பண்ணிக்கணும். ஏன்னா சென்டிமீட்டர் மீட்டர் மாறும். அப்ப 2 தர 45 90. அந்த 90ல வார ஒரு சைடு இவரை எல்லாம் வெட்டி வெட்டியிருந்தா அவங்க என்ன மிஞ்சிருந்தா ரொட்ல 9 வரும். இது 3 மீட்டர் செகண்ட் -1. 3 மீட்டர் செகண்ட் -1. அதுல வெளியாக ஆரம்பிச்சது 3. ரைட், நோட் பண்ணிடுங்க. ஏன்னா 3 மீட்டர் செகண்ட் தெளிவா இருக்கணுமே. சரி, 3 மீட்டர். நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபீஸா நோட் பண்ணியாச்சா? அதான் நோட் பண்ணிட்டீங்க. சரி, கவனிங்க. அடுத்த கேள்வி வரும். H2 சமன் 0 எனில் இறை செயற்பாடு நடைபெறாதென காட்டு. சரி, H2 வந்துட்டு 0. H2 வந்துட்டு 0னா இறையில செயற்பாடு நடைபெறாதது காட்டலாம். இறையில செயற்பாடு நடைபெறாதது காட்டலாம். இப்ப நல்லா கவனிங்க. உரோம இலக்கம் 3 இந்த இடத்துல காட்டணும். உரோம இலக்கம் 3. அவன் சொல்றான் என்னன்னா H2 வந்துகிட்டு 0 ஆகி வந்தா பாருங்க, H2 வந்துட்டு 0 ஆகி வந்தாடா இந்த சமன்பாடு உங்களை பிரதிட்டா V சமன் சரி 2G தர H2 0. அப்ப V என்ன வருது? 0. சரியா? பாத்தீங்க, அதுக்குள்ள திரவம் பாய இந்த குழாய் வந்துட்டு இந்த மட்டத்துக்கு கொண்டு வருவமாக இருந்தால் இந்த மட்டத்தை H2 0 குழாய் மேல அது மேல போயிருக்கு. இவரை இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. இவர் செயல் வெளியேறார். எனவே உரோம இலக்கம் 3 H2 சமன் 0 காட்டிட்டு V சமன் 2G தர 0. எனவே V சமன் 0 எழுதியது கீழ்கோவசனம் தான். சரியா? எழுதி காட்டிட்டு எழுதி விடுங்க. ஆகவே இறை ஆகவே இறை ஆகவே
ஆகவே இறை செயற்பாடு நடைபெறாது. இறையின் செயற்பாடு ஆகவே இறையின் செயற்பாடு நடைபெறாது. இறையின் செயற்பாடு நடைபெறாது. ஆகவே இறையின் செயற்பாடு நடைபெறாது. இறையின் செயற்பாடு நடைபெறாது. இப்ப ஒரு டீப் பார்ட். சரி, கவனம். ஆகவே இறையின் செயற்பாடு நடைபெறாது. அது முடிச்சு. இப்ப ஒரு டீப் பார்ட். இப்ப வாங்க டீப் பார்ட். அதுல இருக்கிற டீப் பார்ட் என்ன சொல்றாங்க? அதுல ஒரு பாருங்க. நீர் நிரலின் அதிஉயர் புள்ளி சீல, நீர் நிரலின் அதிஉயர் புள்ளி சீல என்ற புள்ளிதான் சி. நீரின் அமுக்கம் ஈசியிற்கான ஒரு கோவையை வளிமண்டல அமுக்கம் P0, வளிமண்டல அமுக்கம் P0 ரோ GH1 ஆகியவற்றின் சார்பில் புள்ளி A, C க்கு புள்ளி A, C பெர்னலியின் கோட்பாட்டின்படி எதை புள்ளி A, C க்கு பெர்னலியின் கோட்பாட்டின்படி. அப்ப இங்க இருக்கிற இதுல நீங்க இந்த திருவள்ளுவர் சம்பள எழுதியவனா சரி, வளிமண்டல அமுக்கம் P0 சக எப்படி எழுதலாம் இதுல? சரி, இதை நம்ம பூஜ்ஜிய சக்தி மட்டம் இதை எடுத்துறீங்க தானே. இங்க இருந்து கழிச்சா நல்லது. புள்ளி C, D யூஸ் பண்ணணும். H1 plus H1 வச்சிருக்காங்க, நீ இப்ப யூஸ் பண்ணுங்க. சரியா? இப்போ நீங்க நான் இப்ப யூஸ் பண்றேன். H1 அப்படிங்கிறதால புள்ளி C, D புள்ளி C, D பெர்னலியின் கோட்பாட்டின்படி பெர்னலியின் கோட்பாட்டின்படியான புள்ளி C, D க்கு பெர்னலியின் கோட்பாடு போகும். சரி, பாருங்க இந்த சிங்கிற புள்ளியில இந்த புள்ளியில இருக்கிற அமுகத்தை பார்த்தா பிசி எஸ், இந்த முழு குழாயும் ஒரே குறுக்குவெட்டு பரப்பளவுறதால வேகம் V தான் எல்லா புள்ளியும் V. அப்ப half rho V² சக. இப்ப இந்த புள்ளியில இருந்து தான் பூஜ்ஜிய அழுத்த சக்தி மாற்றம். இதுல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்காருன்னா H+1 H1 plus H1. அப்ப அலகு கனஅளவிற்கான அழுத்த சக்தி H1 plus H2 சரியா into rho G. இது சமன் இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் P0 சக அலகு கனஅளவிற்கான சக்தி half rho V² சக 0 வருது. ஏன்னா அலகு கனஅளவிற்கான அழுத்த சக்தி 0 வருது. அழுத்த சக்தி 0 வருவது எல்லாம் பிரச்சனை இல்லை.
அப்ப இதுல பாருங்க இந்த 0 சரி. இப்ப ஹாஃப் விஸ்கர் அங்க போய் கழிப்பட்டா நம்மளுக்கு மிஞ்ச போறாரு பிசி சக h1 plus h2 into rho g இது சமன் p நாட் வரும். இதுல இருந்து பிசி சமன் சரியா p நாட் minus h1 plus h2 into rho g சரி ஓகே வெரி குட் சரி இதுதான் நாங்க தரப்பட்ட கதை h1 h2 ரோ நாட் சாரி ரோ p நாட் g சார்புக்கு கேட்டிருக்காங்க பாருங்க p நாட் h1 h2 ரோ g சார்புக்கு கேட்டிருக்காங்க இதான் p சீக்கான இந்த சம்பட் பிசிக்கான சம்பட் புள்ளி c டி யூஸ் பண்ணுவாங்க c டி யூஸ் பண்ணுங்க ரைட் அடுத்த கேள்வி ரோம இலக்கம் 2 ரோம இலக்கம் நிலங்கள் h1 plus h2 இன் பெருமானம் பெரிது ஒரு குழாயை பயன்படுத்தினால் PC சமன் P ஆவி அந்த சிங்கிற புள்ளியில் இருக்கிற அந்த அமுக்கம் PC சமன் P ஆவி இது வருமா சரி பார்ப்போம் சரியா P ஆவி ஆக இருக்கும்போது இறையின் செயற்பாடு அற்று போகும் இங்கு P ஆவி என்பது நீரின் வெப்பநிலை நீரின் நிரம்பலாவிய அமுக்கம் அற்று போவதற்கான காரணம் சரி அமுக்கம் அற்று போவதற்கான காரணம் என்ன இறையின் செயற்பாடு அற்று போவதற்கான காரணம் சரி ஓகே இப்ப இந்த நீரின் நிரம்பலாவிங்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற இந்த 4வது யூனிட்டுக்குரிய பகுதி சரியா ஹீட் ஒரு ஃபைனல் கேள்விங்கிறதுனால சரியா இவன் முதல் கேள்விதான் இவன் முதல் ஃபைனல் கேள்விங்கிறதால அந்த பகுதியை கொண்டு வந்திருக்காங்க அது ஒண்ணுமே ஒரு திரவமும் அந்த திரவத்துல பிடித்த ஆவியும் வந்துட்டு தொழுகையில் இருக்கிறதான் சொல்றது நிரம்பல் ஆவி வந்திருக்கிற ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமனாயிருக்கும் இது ஹீட்டுக்குள்ள நான் விஷயத்தை பத்தி தெளிவாக கழிச்சு கதைக்கிறதுல ஒரு பேசணும் உங்களுக்கு சரியா முதலாவது நீங்க இந்த உரமேலக்கம் ஒன்று எழுதிக்கிட்டீங்க இதுக்கு நான் சும்மா கருத்தை சொல்லிட்டு அடுத்த கேள்வியை பார்க்கணும் என்ன கலந்து போகும் இப்ப நீங்க இதை இதெல்லாம் நோட் பண்ணிடுங்க உரமேலக்கம் ஒன்றை நோட் பண்ணுங்க அதுக்குள்ள உரமேலக்கம் 2 அதையும் நோட் பண்ணிடுங்க நான் கரெக்ட் பண்ணுறேன் உரமேலக்கம் 1 நோட் பண்ணிடுங்க முதலாவது சரி உரமேலக்கம் 2க்கு நான் நோட் பண்ணியாச்சா PC சமன் P நோட் மைனஸ் H1 plus H2 into rho G இந்த வரும் ரைட் ஓகே இப்ப அந்த உரோமேலக்கம் 2 எழுதுங்க நான் சொல்ல எழுதுங்க PC சமன் P ஆவி PC சமன் P ஆவி PC சமன் P ஆவி PC சமன் P ஆவி ஆக இருக்கும்போது PC சமன் P ஆவி ஆக இருக்கும்போது PC சமன் P ஆவி ஆக இருக்கும்போது சீல் ஆக இருக்கும்போது சீல் ஒரு நீராவி வளையம் ஒரு நீராவி வளையம் உண்டாக்குகின்றது சீல் நீராவி வளையம் உண்டாகின்றது சீல் நீராவி வளையம் உண்டாகின்றது சீல் நீராவி வளையம் உண்டாகின்றது
தொடர்ந்து சீல் சீல் அந்த நீராக உண்டாக சீல் இந்த வேர்டை யூஸ் பண்ணி குளிர்பாடு சரியா குளிர்பாடு 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 ஏற்படுகின்றது குளிர்பாடு ஏற்படுகின்றது குளிர்பாடு ஏற்படுகின்றது குளிர்பாடு ஏற்படுகின்றது ஆகவே 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 நீர் நிரலின் தொடர்ச்சி அகவுரு தொடர்ச்சிலாம் நீர் நிரலின் தொடர்ச்சி அகவுரு சரி எனக்கு 3 என்ன சொல்றாங்க சொல்லலாம் பாருங்க எனக்கு 3 பாருங்க 30 பாகை சியில் பி ஆவி சமன் 4 கிலோ பஸ்கல் எனில் 30 பாகைஸ்ல பி ஆவி சரியா 4 கிலோ பஸ்கல் எனில் நிறைய செயல்பாடு தகுந்தவாறு செயல்படுவதற்கு h1 plus h2 இருக்க வேண்டிய உயர்ந்தபட்ச இயல்தகு பெருமானத்தை கணிக்க பீனோடலாம் தந்திருக்கு தொண்ணூறு இந்த நம்மள பிரதி சரியா இது நம்மள தொலை பிரதி அவ்வளவுதான் இங்க பாருங்க பிசிக்கு பதிலா தந்துட்டாங்க பி ஆவின்ற நிலை 4 கிலோ பஸ்கல் அப்ப 4 தர 13 பஸ்கல் இது சமன் அங்க சொல்ல வளிமண்டலம் 15 சய h1 plus h2 சரியா யாரு ரோக்கு பதிலா அவங்க தந்திருக்காங்க 13 தரஜி 14 ரைட் ஐயா கொண்டு வந்து அவரங்கால கொண்டு போகணும் நல்லா கவனிங்க சரியா 15 பிளஸ் இப்ப எங்களுக்கு தேவை h1 plus h2 தேவை h1 plus h2 தேவை இவரை கொண்டு வரும் அங்க கொண்டு போகணும் h1 plus h2 14 சுருக்கலாம் இதுல 13 கேன்சல் பண்ணுவோம் இதுலயும் 13 கேன்சல் பண்ணுவோம் இதுலயும் 13 கேன்சல் பண்ணுவோம் இதுல 12 நிமிஷம் இதுல 19 இருக்குது சரியா இதுல 12 சய சரி அப்ப h1 plus h2 12 100 3 4 கழிச்சு 90 இதை 10 பிரிச்சு வச்சுக்கணும் அப்ப 9 பிளஸ் 6 கழிச்சு அப்ப இந்த இறை வந்துட்டு செயற்படணுமாக இருந்தா அந்த குழாயிட நீளம் வந்துட்டு 9.6 மீட்டரா தான் இருக்கணும் 9.6 மீட்டராக இருந்தால் அந்த குழாய் வந்துட்டு என்ன செய்யப்படுறாங்க குழாய் வந்துட்டு அதை நோட் பண்ணிடுங்க சும்மா சம்பளம் ஒன்று பிரதிச்சு சரி அந்த விஷயத்தை பிடிச்சிக்கணும் சரி இந்த கேள்வி நோட் பண்ணிடுங்க நோட் பண்ணி முடிங்க
அதான் நோட் பண்ணியாச்சா? பீஸா நோட் பண்ணிட்டீங்களா? புஸ்தகம் நோட் பண்ணியாச்சா? அதான் என்ன செய்யும், அடுத்த கேள்வி பார்ப்போம். என்ன சிக்கலையே அடுத்த கேள்வி முடிச்சிடுமா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி பார்க்கறது சிக்கல்லையே. பீஸா நான் பேசுவேன் இதா. ரைட், ஓகே, சரி. அடுத்த கேள்விமா, இரண்டாவது கேள்வி. சரி. சரி, வாங்க டியூப்ல இருக்கிற அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி. சரியா? இந்த இரண்டாவது கேள்வி கொஞ்சம் பாருங்க. சரியா? இரண்டாவது கேள்வியை பாருங்க, என்ன சொல்லலாம் பாருங்க. ஆகாய விமானம் ஒன்றின் இறக்கைகளுக்கு குறுக்காக பயணம் செய்யும் வழித்தாரையின் காரணமாக ஆகாய விமானம் மேலே உயர்கின்றமை வரைபடம் ஒன்றின் உதவியுடன் விளக்குக. எங்களுக்கு தெரியும், ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வந்த கேள்வி என்ன விளக்கு. இதற்காக நீங்கள் பயன்படுத்தும் தத்துவத்தையும் விளக்குச்சு. சரி, ஓகே. கேள்வியில மீதான
சரியா? இது ஏற்றுமுறை பரப்பளவு. அதே போல இங்க இருக்கிறது B2, இங்க இருக்கிறது P2. இந்த அறிவுக்குள்ள நல்லா தள்ளி போய் இங்க இருக்கிற புள்ளியை X எடுத்து, சரியா? அதே போல இவரையும் நல்லா தள்ளி கொண்டு போய் இங்க இருக்கிற புள்ளியை Y எடுத்து, இங்க இருக்கிற ஓய்வு நல்லா தள்ளி ஓய்வு எடுத்து இதுல P0 வளிமண்டலம் இங்கே P0 வளிமண்டலம், சரியா? இந்த புள்ளியை E எடுத்துக்கோம். அதே போல இந்த புள்ளியை நான் B எடுத்துக்கோம். சரி, நல்லா நீ பாருங்க. எங்களுக்கு தெரியுது இந்த பெர்னலியின் கோட்பாடு வந்து ஒரு அலைவை கோட்டின் மீது இருக்கிற அந்த புள்ளிகளுக்கு தான் நாங்க பயன்படுத்தலாம். ஒரு அறிவி கோட்டின் மீது இருக்கிற புள்ளிகள் தான் பயன்படுத்தலாம். இப்ப மேலே யூஸ் பண்ணி நல்ல இவருக்கு எந்த விதமான தொடர்பு சம ஆகுதல் ரைட் பாயிண்ட். இப்ப நான் என்ன செய்யறேன், புள்ளி ஏக்கமா பி இருக்கு, புள்ளி ஏக்கமா பி இருக்கு, புள்ளி ஏக்கமா எக்ஸிட் பெர்னலியின் கோட்பாட்டின்படி அங்க இருக்கிற அமுக்கம் P1 அலகு கனவுகளுக்கான இயக்க சக்தி இந்த வழியில அடுத்து ஒன்று இடத்திலும் கவனமறியான சின்ன விஷயம் என்ன, பெர்னலியின் கோட்பாடு யூஸ் பண்ணணுமான நிற்க தகவற்ற ஒரு பாய் அறிக்கணும். ஆனா இங்க வழிக்கு நாங்க யூஸ் பண்றதுக்கு காரணம் அந்த 3 மீட்டர் செகண்ட் மேக்ஸிமம் வேகத்தை விட மிக குறைந்த வேகம் வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த இதை யூஸ் பண்றது. P1 அங்க இருக்கிறது half rho V1 square, இது சமன் P0க்கு சமம். இங்க இருக்கிற அந்த உயர வித்தியாசம் புறக்கணிக்கிற கோயில வந்து பார்க்குற டைம்ல அங்க இருக்கிற உயர வித்தியாசத்தை புறக்கணிக்கலாம். அழகுக்கு அழுத்த சக்தியை வந்து நீங்க இந்த இடத்துல கலைக்கிட்டு சரி பாயிண்ட். இது முதல். அதே மாதிரி புள்ளி வீக்கமா இருக்கு, புள்ளி வீக்கமா இருக்கு, புள்ளி வீக்கமா இருக்கு பெர்னலியின் கோட்பாட்டின்படி, பெர்னலியின் கோட்பாட்டின்படி அங்க இருக்கிறது P2 rho V1 V2 square இது சமன் P0. இது என்ன இரண்டாவது சமன்பாடு. P2 half rho V2 square சமன் P0 என்கிறது எங்களோட இரண்டாவது சமன்பாடு. இப்ப நான் சொல்லலாம் என்னன்னா இந்த முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு சமன். முதலாவது சமன்பாடு சமன் இரண்டாவது சமன்பாடுங்கிறதுனால P1 half rho V1 square இது சமன் P2 half rho V2 square வரும். வேகம் குறைந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் கூடவாகவும் வேகம் கூடிய இடத்துல இருக்கிற அமுக்கம் குறைவாக சமன்பாடுகளை பார்த்து கூட்டத்தொகை இந்த சமன்பாடு வேகம் கூட இருந்தா அமுக்கம் குறைவா இருக்கும், வேகம் குறைய இருந்தா அமுக்கம் கூட இருக்கும். அப்ப V2 வேகம் குறையும், அப்ப அங்க இருக்கிற அமுக்கம் P2 தான் கூட. அப்ப இவர் இங்க கொண்டு வந்தேன் half rho சரியா பொதுவா எடுத்தீங்கன்னா V1 square minus V2 square இது சமன் P2 minus P1 P2 minus P1. எங்களுக்கு தெரியும் அந்த P2 minus P1ங்கிறது சரி, P2 minus P1 டெல்டா P சரி, P2 minus P1ங்கிறது டெல்டா P சமன் இப்போ உங்கள்ட்ட வந்து இருக்குது half rho சரியா V1 square minus V2 square. எங்களுக்கு தெரியும்
விமானத்துல இறக்கைகளின் விமானத்தின் விமானத்தின் இறக்கைகளின் இறக்கைகளின் பலித பரப்பளவு பலித பரப்பளவு கேபிட்டல் இ என்க எவ்வளவு தெரியுங்க அமுக்கம் அதாவது டெல்டா பி வந்துகிட்டு யாரால தரப்படுதுன்னா விசையின் பரப்பளவால கிடைக்கும். அப்ப இதுல இருந்து விசை சமன் டெல்டா பி இன்டு டெல்டா பி இன்டு இதை கொண்டு வந்து இந்த சமன்பாடு பண்ணா தூக்குற விசை எஃப் வந்துகிட்டு யாரால தரப்படுதுன்னா யாரால தரப்படுதா டெல்டா பி ஆஃப் ரோ v1 squared minus v2 squared சரியா இன்டு என்ன கேட்டீங்க தூக்குற விசை எப்படி உருவாகுது கேட்டீங்க அப்படிதான் சரி பாருங்க ஆகாய விமானம் ஒன்றில் இறக்கைக்கு கொடுக்காத பயணம் செய்யும் வழித்தாரையின் காரணமாக ஆகாய விமானம் மேலே உயர்கின்ற முறையை வரிப்படம் ஒன்றின் உதவியுடன் விளக்குக இதற்கு நீங்கள் பயன்படுத்தப்படும் தத்துவம் முதலாவது இந்த ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் எழுதிவிடுங்க விமானத்தின் இறக்கையின் படித பரப்பளவை எல்லாம் காட்டி இது வரைக்கும் எழுதுறேன் எழுதி வசனத்தை நான் நோட் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் நான் நினைக்கிற கதை நான் பெரிய விஷயம் நோட் பண்ணிடுறேன் நோட் பண்ணி முடிஞ்சா நான் சொல்றேன் நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்களா
ப்ரொஃபசர் நோட் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. அதான் நோட் பண்ணீங்களா? சரி, எழுதுங்க. கேளுக்கு நான் சொல்ல விஷயத்தை எழுதுங்க. சரியா, எல்லாம் நோட் பண்ணிடுவீங்க. கேளுக்கு எழுதுங்க. எழுதுங்க. இறக்கைகளுக்கு மேல் செல்லும் வழியின் வேகம் எழுதுங்க. இறக்கைகளுக்கு மேல் செல்லும் வழியின் வேகம். இறக்கைகளுக்கு மேல் செல்லும் வழியின் வேகம் v1. சரி, இறக்கைகளுக்கு மேல் செல்லும் வழியின் வேகம் v1. இறக்கைகளுக்கு கீழ் செல்லும் வழியின் வேகம். இறக்கைகளுக்கு கீழ் செல்லும் வழியின் வேகம். இறக்கைகளுக்கு கீழ் செல்லும் வழியின் வேகம் v2 ஆகும். v2 ஆகும். v2 ஆகும். v2 ஆகும். தொடர்ந்து தட்டுக்களின் வடிவம் காரணமாக. தட்டுக்களின் வடிவம் காரணமாக. தட்டுக்களின் வடிவம் காரணமாக v1 பெரிது. இப்படி காட்டுங்க. v2 தட்டுக்களின் வடிவம் காரணமாக v1 பெருசு பாருங்க. v2 விட நீங்க பெருசு v1 பெரிது v2 ஆகும். ஆகும். v2 ஆகும். அடுத்த வரியில் v2 அடுத்த வரியில் எழுதுங்க. இரு இடங்களிலும் உள்ள வழிக்கு. இரு இடங்களிலும் உள்ள வழிக்கு பெர்னோள்ளியின் கோட்பாட்டின்படி கோட்பாட்டின்படி அங்க இதெல்லாம் யூஸ் பண்ண பெர்னோள்ளியின் கோட்பாட்டு எப்படி பெர்னோள்ளியின் கோட்பாடு பெர்னோள்ளியின் தத்துவத்திற்கு அமைந்த. சரி, இப்படி இல்லை. பெர்னோள்ளியின் தத்துவத்திற்கு அமைய. பெர்னோள்ளியின் தத்துவத்திற்கு அமைய. அதெல்லாம் கடிதம் தானே. அமைய p2 பெரிது p1 எழுதுங்க. p2 பெரிது p1. p2 பெரிது p1 ஆகும். ஆகும். எனவே 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 ஆகும். எனவே இறக்கைகளின் பலித பரப்பின் மீது. இறக்கைகளின் பலித பரப்பின் மீது மேல் நோக்கிய திசையில். எனவே இறக்கைகளின் பலித மேற்பரப்பின் மீது மேல் நோக்கிய திசையில் அமுக்கு வேறுபாடு ஏற்படுவதனால். அமுக்கு வேறுபாடு ஏற்படுவதனால். அமுக்கு வேறுபாடு ஏற்படுவதனால் மேல் நோக்கி மேலதிக விசை. அமுக்கு வேறுபாடு ஏற்படுவதனால் மேல் நோக்கி மேலதிக விசை தொழிற்படுவதால். மேல் நோக்கி மேலதிக விசை தொழிற்படுவதால் விமானம் மேல் நோக்கி உயரும். விமானம் மேல் நோக்கி உயரும். விமானம் மேல் நோக்கி உயரும்.
விமானம் மேல் நோக்கி உயரம். மேல் நோக்கி உயரம். என்னடா சரியா? மேல் நோக்கி உயரம். மேல் நோக்கி உயரம். மேல் நோக்கி உயரம். சரி, பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. இன்னும் படுக்கலையா? சரியா? மேல் நோக்கி உயரம். இனி கவனிங்க, சில விஷயத்தை பாருங்க. இன்னும் படுக்கலையா நீங்க? ஹலோ, இன்னும் படுக்கலையா? மேல் நோக்கி உயரம். மேல் நோக்கி உயரம். சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். சரி, இரண்டாவது கேள்வியில ஏற்பாடு பாருங்க. இங்க சரி, இரண்டாவது கேள்வியில ஏற்பாடு பாருங்க. என்ன சொல்லலாம் பாருங்க. ஆதாய விமானம் ஒன்றின் இறக்கையின் பழித பயன்படும் மேற்பரப்பளவு 28 மீட்டர் வர்க்கமாகும். இறக்கைகளின் கதி உண்மையா அந்த இடத்துல எப்படி வந்தா, இறக்கைக்கு மேல இருக்கிற கதி 135 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இறக்கையின் கீழாக உள்ள வழியில் பயணம் செய்யும் கதி வந்துட்டு 120 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. கேள்வி, விமானத்தின் இறக்கையின் மீது செயல்பட அமுக்க வேறுபாட்டை கணிக்க. ரைட், ஏற்பாட்டுல ஒன்று எனக்கு தெரியும். அமுக்கு வேறுபாடு டெல்டா டி யாரால தரப்பட்டுச்சு? half rho v1 வர்க்கம் மைனஸ் v2 வர்க்கம் வருது. சரி, அப்ப இதை கொண்டு வந்து பிரதியிட்டா இதுல அந்த கேள்வி இது தரப்படல. நீங்க அந்த பக்கத்துல எழுதிக்கிட்டு வளிமண்டல வளியில அடர்த்தி 1.2 1.2 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1.2 வளியில அடர்த்தி 1.2 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். சரி, ரைட், ஓகே. அப்ப இதுல வந்து பிரதியிட்டா 1x2 தர 1.2 1.2 v1 ஸ்கேடுக்கு பதிலா பாருங்க, மேல இருக்கிற கதி 135 வர்க்கம் சரி, கீழே இருக்கிறவர் 120 வர்க்கம் 120 வர்க்கம். சரி, அப்ப இதுல வந்து இப்ப எழுதலாம் 1x2 தர 1.2 135 a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் 135 சக 120 தர 135 சய 120 எழுதலாம். 120 எழுதலாம். இதை இது பண்ணிவிட்டா 0.6 சரி தர, இதை கூட்டினீங்கன்னா 255 தர, இதை கழிச்சு விட்டா 15 வருவேன். 15 நம்ம பெருக்கணும். 0.6 தர 225 தர 15 பஸ்கால் வரும். இதை கொஞ்சம் டக்குன்னு ஒரு பெருக்கி செல்ல முடியும். கிளாஸ்ல கட்டாயம் அதை எனக்கு பெருக்கி சொல்லுங்க. சரி, பெருக்கின ஒரு டக்குன்னு சொல்லுவோம். அந்த 0.6 தர 255 தர 15 கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணுமா? பெருக்கி செல்லும் கூட $2,295. Yes, 2,295 பஸ்கால் வருகிறது. 2,295 பஸ்கால் வரும். சரி சரி, அடுத்த இதுக்கு வாங்க.
சரி. சார், விமானத்தில் தொழிற்படும் உயர்த்தும் விசையை கணிக்க. எங்களுக்கு தெரியல. விமானத்துல தொழிற்படுற உயர்த்தும் விசையை கணிக்கிறது. அவ்வளவு எனக்கு இருக்கு. சரி. எவ்வளவு தெரியுமே? எஃப் சமன் டெல்டா பி இன்டு இ, பி இன்டு இ. பியில பருமன் தெரியுங்களா? 200 சாரி 2295. அதாவது கீழ பருமன் அவன் 28 தகவல் இதை பெரிய சொல்லுங்க. அதாவது 2295 தர 28 பெரிய சொல்லுங்க. எஸ் 64,260. ஹபீஸா 64,620 260. பெருக்கல் ஒழுங்கா இருக்கு. என்ன ஒரே கேள்வி ரெண்டு விட 64,260. ஒழுங்கா பாருங்க. பெருக்கீங்களா 64,260. 64,260 நியூட்டன். 64,260. சரி. பெருக்கல்ல இவ்வளவு மெனக்கெட்டு பிசிக்ஸை படிச்சு பெருக்கல்ல விட்டுட்டீங்கன்னா மார்க்ஸ் இல்லை. திருப்பி விடைக்கலாம் மார்க்ஸ் தர மாட்டாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கு. தெளிவாக இருக்கிற மார்க்ஸ் முக்கியமான அதிக பசமும் முக்கியம்தான். ஒவ்வொரு மார்க்ஸும் இது தலையெழுத்து தீர்மானிக்க போறாங்க. ரைட். 64,260 நியூட்டன் இருக்கிறது. சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு வரும் பாருங்க. அவ்வளவுதான் நினைக்கிற கேள்வி. இப்ப பி பார்ட். பி பார்ட். சரி, பி பார்ட். பி பார்ட். சரி, பண்ணி சரி, கவனிங்க. இப்ப ஒரு கேள்வி வந்து பி பார்ட் பாருங்க. பி பார்ட்.
ஸ்ட்ரக்சரா பாத்தீங்கன்னா இந்த படம் வழி உச்ச இதுல வெளியேற வாயு கலவை அதே போல இயக்க திசை இந்த திசையில இருக்குது எரிபொருள் அறை எரிபொருள் அறை வெளியேறும் வாயு கலவை அதே போல சரிப்பா ஜெட் விமானம் ஒன்றின் என்ஜினின் சரி இயந்திர மாதிரி ஒன்று மேலே படத்தில் காட்டப்பட்டுள்ளது விமானம் 250 மீட்டர் செகண்ட் மைல்ஸ்டோன் கதியுடன் இயங்குகின்ற போது அப்ப விமானம் சார்பாக வழியும் வந்துட்டு என்னது 250ல இயங்கும் சரி ஓகேப்பா 250 மீட்டர் செகண்ட் மைல்ஸ்டோன் கதியுடன் இயங்கும் போது ஒவ்வொரு ஜெட் என்ஜினில் உள்ள வழி உட்செல்லும் அளவு நாங்கள் என்ஜின் உள்ள உட்செல்ற அளவு 220 கிலோகிராம் செகண்ட் மைல்ஸ்டோன் அதாவது ஒரு செகண்ட்ல 220 கிலோகிராம் போகுதல் ஆகும் எரிபொருள் அறையினுள் இவ்வழியுடன் எரிபொருள் தகனம் அடைவதுடன் வெளியேறும் வாயு மற்றும் வழிக்கலவை விமானம் சார்பாக 420 மீட்டர் செகண்ட் மைல்ஸ்டோன் வேகத்தில் என்ஜினிலிருந்து வெளியேறுகின்றது ரைட் பி பாருங்க ஒரு இலக்கம் உண்டு என்ன கேட்கிறாங்க ஜெட் என்ஜினில் ஒரு செகண்டில் உட்போகும் வழியில் உந்தத்தை கணிக்க ஒரு செகண்ட்ல உட்புகிற வழியில உந்தத்தை கணிக்க சொல்றாங்க கவனமா இருக்கணும் ஒரு செகண்டில் உட்புகும் வழியில் உந்தம் இல்லை ஃபோர்ஸ் அது உந்தத்தின் நேரம் ஒரு செகண்ட்ல போறது கேள்வி ஒரு செகண்ட்ல போறது கேள்வி சும்மா கதைக்கலாம் இப்ப நல்லா கவனிங்க இந்த வேகம் வந்து 250 மீட்டர் செகண்ட் அப்ப பாருங்க 220 கிலோகிராம் செகண்ட் மைனஸ் 1 இது ஒரு கிலோகிராம் போற இத பெருக்க போறீங்க 250 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 பலகையும் பாத்துக்கோங்க இங்க பாருங்க 220 தர 250 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வருது ஃபோர்ஸ் தானே சரி ஒரு செகண்ட்ல போற உந்தம் செகண்ட்ல வர உந்தம் தான் கேள்வி அதை தெரிக்கிறீங்க அதுல விஷயங்களை 220 250 பிரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கிற ஆன்சர் சரியான 55,000 சரியான 55,000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும் சரி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 நம்பர் 2 ரெண்டாவது சரி அடுத்த இதை சொல்லலாம் பாருங்க ஒரு செகண்ட் வெளியேறும் வழி மற்றும் வெளியேறும் வாயு கலவையின் உந்தத்தை காணும் அப்ப வெளியேறத கேட்கலாம் வெளியேறது எங்களுக்கு தெரியும் ஒரு செகண்ட்ல வந்துட்டு வெளியேற வாயு கலவையில அந்த உந்தமோட கேள்வி அதே கதவு அதே 420 மீட்டர் செகண்ட் மைனஸ் வெளியேறுதான் அப்ப 220 கிலோகிராம் செகண்ட் மைனஸ் 1 தர 420 மீட்டர் செகண்ட் மைனஸ் 420 மீட்டர் செகண்ட் மைனஸ் பாருங்க வெளியேற வேகம் 420 அதே பேருக்கு உங்களுக்கு வருமா விட 92,400 92,400 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஃபைன் ஓகே பாருங்க சும்மா அடுத்து சொல்றாங்க இங்கு ஒரு ஜெட் என்ஜினினால் ஏற்படுத்தப்படும் நெருக்கல் விசையை கணிக்க இதற்கு உமது விளக்கத்தை தெளிவாக முன்வைக்க சரி இப்ப நீங்க என்ன செய்யலாம் முதலாவது இதை நோட் பண்ணியது உறவுகளுக்கு ஒன்று படங்கிறதுல உறவுகளுக்கு ஒன்று உறவுகளுக்கு இதை நோட் பண்ணி எழுதுங்க உறவுகளுக்கு உண்டு நான் உறவு இலக்கம் ஒன்றையும் உறவு இலக்கம் இரண்டையும் நோட் பண்ணுங்க ஒரு செகண்ட்ல வர உண்டுமா வசனங்கள் எழுதிவிட்டாலும் பிரச்சனை
ஒரு செகண்டில் உட்புகும் வழியில் உந்தம் போட்டுட்டு உரோம இலக்கம் ஒன்று எழுதலாம். அதே போல ஒரு செகண்டில் வெளியேறும் வழியில் உந்தம் போட்டு உரோம இலக்கம் 2 எழுதலாம். பிரச்சனை அதான் கேள்வியா கேட்டீங்க. அதான் கேள்விகளாக கேட்டீங்க. இதை எழுதி முடிஞ்சா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்களா? அடுத்த விஷயம் சொல்லுங்க. நான் அழுதா ரைட், ஓகே. இப்ப உரோம இலக்கம் 3 எழுதுங்க. நான் சில வசனங்கள் எழுதுங்க. உரோம இலக்கம் 3 எழுதுங்க. உரோம இலக்கம் 3 எழுதுங்க. எழுதுங்க. ஒரு செகண்டில் வெளியேறும் ஒரு செகண்டில் வெளியேறும் ஒரு செகண்டில் வெளியேறும் வழியின் உந்த மாற்றம். ஒரு செகண்டில் வெளியேறும் வழியின் உந்த மாற்றம் சமன் 92,400 செயல் 5,5,0,0 வரும். சரியா? 92,400 செயல் 55,000. 92,400 செயல் 55,000. இதை கழிச்சு விட்டா 37,400 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 போஸ்டனா 37,400 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எழுதிட்டு அடுத்த வரையில எழுதுங்க. வழி மீது ஏற்படும் விசை. வழி மீது ஏற்படும் விசை அதே 37,400 நியூட்டன் என்றது நியூட்டன். 37,400 நியூட்டன் வழி மீது ஏற்படும் விசை. அடுத்த வரையில் ஜெட் விமானத்தில் ஏற்படும் விசை. அதே விசைக்கு பாருங்க. ஜெட் விமானத்தில் ஏற்படும் விசை. அவருடைய தொழிற்படும் விசை. ஜெட் விமானத்தில் தொழிற்படும் விசை 37,400 நியூட்டன். 37,400 நியூட்டன். அவ்வளவுதான். 37,400 நியூட்டன். நான் பண்ணிடுறேன். 37,400 நியூட்டன். நோட் பண்ணியாச்சா? எழுதுங்க. அந்த அதுல பாருங்க. இங்க ஒரு ஜெட் ஏற்படுத்தப்படும் நெருக்கல் விசையை கணிக்கும். இதற்கு முதல் விளக்கத்தை தெளிவாக முன்வைக்கிறது. இதெல்லாம் நாங்க எடுக்கிற ஒரு காரணம் இருக்கு. ஏன் நடக்கம்னா எழுதி வடிவங்களுக்கு ஒரு செகண்டில் வெளியேறும் வாயுக்களின் திணிவு. ஒரு செகண்டில் வெளியேறும் வாயுக்களின் திணிவு. ஒரு செகண்டில் வெளியேறும் வாயுக்களின் திணிவு உட்புகும் வாயுக்களின் திணிவிற்கு சமன் என கருது. உட்புகும் வாயுக்களின் திணிவிற்கு சமன் என கருதுக. அந்த எடுகோள் எடுத்திருக்கணும். ஒரு செகண்டில் வெளியேறும் வாயுக்களின் திணிவு ஒரு செகண்டில் வெளியேறும் வாயுக்களின் திணிவு உட்புகும் வாயுக்களின் திணிவிற்கு சமன் என கருதுக. சரி, ஒரு செகண்டில் வெளியேறும் வாயுக்களின் திணிவு உட்புகும் வாயுக்களின் திணிவிற்கு சமன் என கருதுக.
சமன் என கருது. இப்ப வாங்க சி பார்ட். இப்ப வாங்க சி பார்ட் என்ன சொல்றான்னு பார்ப்போம். கவனிங்க, சி பார்ட் வாங்க என்ன சொல்றாங்க கவனிங்க. சி பார்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. சரி, சி பார்ட் விமானத்தை தரையிறக்கும் சந்தர்ப்பத்தில் அதன் கதி 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 4. விமானத்தை வந்துட்டு தரையிறக்கிற டைம்ல அமெரிக்கிற கதி 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 4. விமானத்தின் ஒவ்வொரு சில்லினது மாறை 1.25 மீட்டர் ஆகும். சில் ஒன்றின் சதுர திருப்பம் 110 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஆகும். ஒரு சில்லின் மூலம் விமானத்தின் நிறையின் 1.4 தர 14 நியூட்டன் அளவை தாங்க முடியும். விமானத்தின் செல்லு நிலத்தை தொடும் சந்தர்ப்பத்தில் சுழல ஆரம்பிப்பதுடன் 0.48 செகண்டில் விமானத்தின் வேகத்துக்குரிய கோண வேகத்தை பெற்றுக் கொள்கின்றது. விமானத்தின் கதி ஒரு பாதையில் சீரானது என கருது. புறமை இலக்கம் 1. சரி பாருங்க, இதெல்லாம் கேள்விதான் பெருசு மாறி கொண்டு இருக்காங்க. சின்ன சின்ன கேள்விதான். சரியா நீ பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. சரி, இக்காலத்தில் சில பேர் கோண வேகத்தை கருதுகிறது காண சொல்றாங்க. இக்காலத்தில் சில பேர் கோண வேகம் எழுதுங்க. V சமன் ஆரம்பிங்க. V சமன் ஆரம்பிங்க. எனவே ஒமேகா சமன் V ஓவர் R என்று வருது. V ஓவர் R. அவன் சொல்லிட்டாங்க விமானத்துல வேகம் 50. அதுதான் பெற போறேன். இப்ப தொழில் திசையில் வேகம் 50 இருக்கு. R என்பது 1.25. 1.25. எனவே மேலே கீழே வருகிற 5125 வரும். 125 25 பிரிக்கலாம். இது 5 வரும். இது 25 பிரிச்சா 200 வரும். 50 2 200. 5 சுமைக்கு விடுங்க 1 இதுல 4. அப்ப 40 ரேட் செகண்ட் மைனஸ் 1 வரும். சரி, புறமேல கொண்டு 40 ரேட் செகண்ட் மைனஸ் 1. புறமேலுக்கு 2 சின்ன கரு செல்லுக்கான கோண ஹார்மோடுகளை காண. அவன் சொல்லிட்டான தரையில வந்து பல டைம்ல சிறு சுழல ஆரம்பிச்சு 0.48 செகண்ட்ல இந்த கோண வேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அந்த விமானத்துல வேகத்துக்குரிய கோணத்தை பெற்றுக்கொள்றாங்க. அப்ப நாம இதுல எடுத்தீங்கன்னா ஒமேகா சமன் ஒமேகா நாட் சக ஆல்பா டி. அவ்வளவு. இறுதி கோண வேகம் 40 தெரியும். ஆரம்ப கோணம் 0 சக ஆல்பா தர டீக்கு பதிலா வரப்போகுது 0.48 வருது. 0.48. சரியா? 0.48. எனவே ஆல்பா சமன் 40க்கு 0.48 வரும். அப்ப 40 4000 4000க்கு 48 டக்குனு பிரிச்சு சொல்லுங்க. டக்குனு வரும். 4000 48 பிரிச்சு சொல்லுங்க. பாஸ்டாவா 4048 பிரிச்சிருந்தேன். அதான்
ஆபீஸா எங்க வரும் 4048 பட்சம் சுருக்கலாம். எஸ் 83.3 எஸ் வெரி வெரி 83 சரி 83.33 ரைட் செகண்ட் -2 ரைட் செகண்ட் -2 புறமேலக்கம் 3 ரைட் புறமேலக்கம் 2 புறமேலக்கம் 3க்கு வந்தா புறமேலக்கம் 3க்கு வந்தா செல்களின் மீது செயற்படும் முறுக்கத்தை காண அது காணலாம் தோர் சமன் ஐயப்பா சடத்துவ திரும்ப சரி காணும் சரி அவன் சடத்துவ திரும்ப செல்கள் சடத்துவ திரும்பம் 110 அப்ப 110 தர 83.34 83.34 இதை பெருகி சொல்லுது 110 83.34 பெருக்கு 110 83.34 பெருக்கு செக் பண்ணுங்க அதான் அது சரி அது என்னடா 40 சாரி 4048 83.34 நம்ம வரும் சரி ஓகே அது சொல்லுங்க 110 ஹபீஸா 110 83.34 பெருக்கினா 110 83.34 பெருக்கினா அதுக்கு என்ன வரும் ஹபீஸோட ரைட் ஓகே 45 48 எஸ் 9167 வெரி குட் சரி அப்ப அது வருமா 9164 தசம் சாரி 67 67.4 நியூட்டன் மீட்டர் ஒரு முறுக்கு நியூட்டன் மீட்டர் ரைட் ஓகே அடுத்த கேள்வி பார்ப்போம் ஒரு வேளை நாளை என்ன செய்வாங்க செல்லுக்கும் நிலத்திற்கும் இடையிலான இயக்கவியல் உராய்வு குணகத்தை கணிக்க சரி இப்ப பாருங்க இதான் முக்கியமான ஒரு கதை இப்ப இந்த இடத்துல உரோம இலக்கம் 4 கேள்வி செல்லுக்கும் தரைக்கும் இடையிலான இயக்கவியல் உராய்வு எனக்கு தெரியும் செல் இந்த தரையோட தொடுகையில் இருக்கிற இந்த நிலையில கனநிலை ஓய்வு அதாவது செல்லான இவருக்கு கொடுக்கப்படுற அந்த விசை சமணம் எதிரமான உராய் விசை தளத்தால கொடுக்கப்படுது இது ஸ்மால் எடுக்கும் இயக்கவியல் எடுக்கும் இயக்கவியல் உராய்க்கணும் f7 mu into r அதான் யூஸ் பண்ண போறீங்க mu into r பட் அந்த f க்கு பதிலா நாங்க கேபிட்டல் f யூஸ் பண்ணலாம் சரியா கணக்கில இந்த நிலையில கேபிட்டல் f சமன் ஸ்மால் f வரும் அப்ப நான் இந்த f க்கு பதிலா கேபிட்டல் f சமன் mu into r f க்கு பதிலா இங்க பாருங்க இதுல இருக்கிற முறுக்கம் தெரியும் தோருக்கு இன்னொரு சமன்பாடு என்ன தோர் சமன் f தர d இது எழுதலாம் f தர d அப்ப இதுல இருந்து f க்கு பதிலா நான் எழுதலாம் முறுக்கம் ஓவர் d எழுதலாம் முறுக்கத்திற்கு அது ஒரு d எழுதலாம் என்ன இது சமன் mu into r இது சமன் mu into r எனவே mu சமன் கேள்வி முறுக்கத்திற்கு d தர r d தர r d தர r இப்ப முறுக்கம் தெரியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 9 1 6 7.4 கீழே d 6 1.25 தர r வந்து இது பாருங்க எவ்வளவு நியூட்டன் தாங்கணும் 1.4 தர 14 1.4 தர 14 நியூட்டன் தாங்கணும் 14 நியூட்டன் ரைட் சுருக்கி விடையேன் டக்கடா 9167.4 1.25 தர 1.4 தர 14 சுருக்கி விடையை சொல்லலாம் மாற்றப்படாம சொல்லுங்க ஹபீஸா சுருக்கி என்னடா
விளங்கிடுங்க, சும்மா ஒரு கதை எப்படி அந்த எப்ப கொண்டு வந்தேன்னு பாருங்க. கணினிலை ஓய்வடைன்னா அங்க அதால கொடுக்கப்படுற போஸும் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு விஷயம் சமனா இருக்கணுமே. வெப் சமன் மியூவாருக்கு பதிலாக கேபிட்டல் எஃப் யூஸ் பண்ணுன்னு பார்த்துக்கு சொல்லுங்க ஆபீஸர் சுருக்கி என்ன விடும் 9167 1.25 தர 1.4 தர 14 சுருக்கி பெருக்கி விடுங்க, பெருக்கி விடுங்க. நீ பாருங்க இப்படி இருக்கலாம் 9, 1, 6, 7, 4 14 கொடுத்து விட்டா இதுல 2 சேவரை கொடுக்கும், அதுல 2 சேவரை கொடுக்கும். அப்ப 125 தர 1, 4, 140 சுருக்கிடுங்க, சுருக்கிடுங்க. அது விடைய சொல்லலாம். அதான் அதுக்கு என்ன விட எஸ் 0.52 வெரி குட். சரி 0.52 அது சரி. அதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு 0.523 ஓகே. பாத்தீங்களா, இவ்வளவுதான் அந்த கேள்வி. கொஞ்சம் கவனமா இருந்தா சரி. அப்ப இந்த கிளாஸ் வந்துட்டு எனக்கு தெரியும் பர்னிங் கோட்பாடு சம்பந்தமான 2 இசைக்கல்விகள் நாங்கள் பார்த்திருக்கோம். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல பயன்படுத்துற கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த நான் உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின் தான் எம்சி கேள்விக்குரிய ஒரு 5 எம்சி கேள்விக்குரிய ஒரு கியூப் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பெரும்பாலும் நாளைக்கு அதுக்குன்னு ஒரு கிளாஸ் நடக்கும். அப்புறம் தியரி கிளாஸ் நாங்கள் ஹீட்ல சந்திப்போம். நாளைக்கு இந்த தியரி கிளாஸ் ஹீட்ல நாளைக்கு கண்டிப்போம் இல்ல சந்திப்போம். இதுக்கான டைம் நாங்கள் நைட்ல போட்டாலும் பிரச்சனை சரியா. ரைட் ஓகே, சந்திப்போம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க எழுதி எடுக்கலாம். டைம் செலக்ட் ரைட் ஓகே, அவ்வளவுதான்.